ஒரு டன் மாங்காய்க்கு 4000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும், ஒரு டன் மாங்காய்க்கு 15000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மாங்கனி வியாபாரிகள், விவசாயிகள் தற்பொழுது மாங்காய்களை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேலூர் மாவட்டம் வரதராமி பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், மாங்காய் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னென்ன, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ் சார். தமிழக ஆந்திர எல்லையை கடந்து ஆந்திர மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற தமிழக விவசாயிகளின் மாங்காயானது தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் அங்கேயே நிறுத்தப்படுகிறது. இவற்றை தடுத்து நிறுத்துவதை உடனடியாக அனுமதிக்க வேண்டும். மேலும் மாங்காய்க்கு மானிய தொகையாக 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், ஒரு டன்னுக்கு அதே போன்று தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு டன் மாங்காய்க்கு 15000 ரூபாயை விலை நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆந்திர மாநில அரசு அங்கு கொண்டு செல்லப்படுகின்ற தமிழக மாங்காய்களை அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது வரதராமி எல்லை பகுதியில், தமிழக எல்லை பகுதியில் அவர்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் நிரந்தர தீர்வாக இதற்கு அமைய வேண்டும் என்பதற்காக தமிழக மாங்காய் ஜூஸ் கம்பெனிகளுக்கு ஒரு டன்னுக்கு 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்கின்ற இதுதான் நிரந்தர தீர்வாக அமையும். மேலும் ஒரு டன் மாங்காய்க்கு 15000 ரூபாய் தமிழக அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்றும், ஆந்திர அரசு அங்கு வழங்கப்படுகின்ற மானிய தொகையை 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது, அதே 4000 ரூபாய் இங்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை இப்போது வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் மேலும் அதை கொண்டு வந்திருக்கின்ற மாங்காய்களை நடுச்சாலையிலே அவர்கள் கொட்டி தங்களுடைய எதிர்ப்பை வலியுறுத்தி வருகிறார்கள். தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு ஆந்திர அரசுக்கு எதிராகவும் தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போன்று தமிழக அரசானது மற்ற திட்டங்களுக்கும் மற்ற துறைகளுக்கும் செலவிடுகின்ற ஒரு கவனிப்பை விவசாயத்திற்கு கவனிப்பது இல்லை, அவர்கள் மேல் எடுத்துக்கொள்வதில்லை என்ற ஒரு தங்களுடைய மனக்குறைகளை அவர்கள் கூறி வருகிறார்கள். உடனடியாக அரசு இதை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் இந்த எதிர்பார்ப்பை உடனடியாக தீர்த்து வைக்கணும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.